Hi student, this is Selamba Max Tuition 12th standard example 12.11. Identify the valid statements from the following sentences னு கொடுத்திருக்காங்க. ஓகே, valid statementனா என்னது? அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஒன்று ட்ரூவாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த டூ கேசஸ்குள்ளே இருந்ததுன்னா அது வேலிட் ஸ்டேட்மெண்ட். அதர்வைஸ் அந்த சென்டென்ஸை பொறுத்து அதுக்கான டைப்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன் ஆஃப் த வேர்ல்டுன்னு கேட்டிருக்காங்க. உலகத்தில் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இட் இஸ் வேலிட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இங்கே வேர்ல்டில் வந்து ஹையஸ்ட் ஹைட்டாக இருக்கிறது வந்து எவரெஸ்ட் தான். ஸோ இங்கே ஃபஸ்ட் கொஷனுக்கு இது ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, அதனால் இது வேலிட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷன். இங்கே 3 + 4 இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. பட் 3 + 4ன்றது 7. இங்கே 8 கொடுத்ததுனால இது ஒரு ஃபால்ஸ். பட் இது ஸ்டேட்மெண்ட் தான். எனிவே இது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட், அதனால் இதுவும் வேலிட் ஸ்டேட்மெண்ட் தான். சார் அதாவது ராங்காக இருக்குது தானே, அப்புறம் எப்படி இதை நம்ம வேலிடுன்னு சொல்லணும்னா இது ராங்காக இருக்குது, அதனால் இது வேலிடு. ஓகே, தேர்ட் ஒன் 7 + 5 > 10ன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இதுக்கான அவுட்கம்ஸ் 12 வரும். 12ன்றது 10 விட மோர் தென் தான், அதனால் இதுவும் ட்ரூ இது, ஆனால் இது வேலிட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, ஃபோர்த் ஒன் கிவ் மீ த புக், அந்த புத்தகத்தை எனக்கு கொடு. ஓகே, இது ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு கேட்குற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு புக்கு கொடுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஓகே, we know that கமாண்ட் பண்ணுறது, ரெக்வஸ்ட் பண்ணுறது, இல்லை எமோஷனாக இருக்கிறது, இல்லைங்க எக்ஸிஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறது, அண்ட் ஃபைனலி கொஷன் பண்ணுறது, இது எதுவுமே நமக்கு ஸ்டேட்மெண்ட்குள்ளே வராது. ஓகே, ஸோ கிவ் மீ தட் புக்குன்னா இது ஒரு கமாண்ட், அதனால் இது நாட் எ வேலிட் ஸ்டேட்மெண்ட். ரீசன் என்னன்னு பார்க்கும்போது இது ஜஸ்ட் அ கமாண்ட். ஓகே, ஸோ இங்கே நம்ம கமாண்டுன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் 10 - x இஸ் ஈக்குவல் டு 7. ஓகே, ஸோ இது 10 - x இஸ் ஈக்குவல் டு 7னா இங்கே 7 இங்கேயும் x இங்கேயும் கொண்டு வந்துடலாம். அப்போது x இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். x இஸ் ஈக்குவல் டு 3ன்னும் போது இந்த கேஸ் வந்து ட்ரூவாக இருக்கும். தமிழில் பாருங்கள், x இஸ் ஈக்குவல் டு 3 என்று இருக்கும்போது 10 - x இஸ் ஈக்குவல் டு 7ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். பட் இங்கிலீஷில் அப்படி கொடுக்கல, ஜஸ்ட் இது மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போது x இஸ் ஈக்குவல் டு 3ன்னும் போது இது ட்ரூவாகும். ஒருவேளை x இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 3ஆக இருந்ததுன்னா இது ஃபால்ஸாகவும் இருக்குது. ஒன்று ட்ரூவாக இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கும். பட் நாட் த சேம் டைம், ரெண்டுமே ஒரே டைமில் இருக்க முடியாது. அதனால் இது வேலிட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் தமிழ் மீடியம் கொஷனை பொறுத்த வரைக்கும் நாட் லைக் தட். x இஸ் ஈக்குவல் டு 3ஆக இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்றதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகே, த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இது எப்போனா when x is equal to 3 or the statement false இது எப்போனா x not equal to 3 இருக்கும்போது, but not both. பட் இது ட்ரூவும் ஃபால்ஸும் சேர்ந்த மாதிரி இருக்க முடியாது, அதனால் இது வேலிட் ஸ்டேட்மெண்ட்.
ஓகே, அடுத்து 6th ஒன், ஹவு பியூட்டிஃபுல் திஸ் ஃப்ளவர் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த மலர் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஓகே, சி இது எக்ஸ்க்ளமேட்ரி. ஸோ இது நமக்கு சென்டென்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகாது. ஸோ இட் இஸ் நாட் வேலிட் சென்டென்ஸ். ரீசன் வந்து இது எக்ஸ்க்ளமேட்ரி. அதனால் நாட் எ வேலிட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்து 7th ஒன், வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்கே செல்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது ஒரு கொஷனாக கேட்குறாங்க. அதனால் இதுவும் நமக்கு வேலிட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ இது கொஷன்ஸ், நாட் அ வேலிட் ஸ்டேட்மெண்ட். 8th ஒன், விஷ் யூ ஆல் சக்ஸஸ், நீ வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒருத்தருடைய விஷஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ அதனால் இட் இஸ் நாட் எ வேலிட் சென்டென்ஸ். ஓகே, எக்ஸ்பிரஸிங் ஒருத்தருடைய, அதனால் ஒன்ஸ் விஷஸ். எனிவே இட் இஸ் நாட் எ valid statement. And finally, this is the beginning of the end ன்னு கொடுத்துருக்காங்க. இது முடிவின் ஆரம்பம். ஸோ இது எந்த ஒரு இன்வால்வுக்குள்ளேயுமே வரல. அதனால் இந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸ்க்கு நேம் வந்து பாராடாக்ஸ். தமிழில் முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே எதுலேயுமே இது இன்வால்வ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்க்கு நேம் தமிழில் முரண்பாடுன்னு சொல்லலாம். ஓகே, அதனால் இது நாட் எ வேலிட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, தேங்க்யூ.